சண்டேனாலே எல்லாருக்கும் லேசியான டேவாக தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அன்றைக்கி தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வோம். அந்த மாதிரி தான் நான் வந்து அன்றைக்கி உப்பு ஜாடி, புளி ஜாடி எல்லாத்தையும் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வேலையில் டயர்டாகி 12:30 மணிக்கு தான் சமைக்கவே ஆரம்பித்தேன். கொஞ்சம் பசி எடுத்ததுனால ஒரே குக்கரில் அரிசியும் பருப்பும் எல்லோரும் வைக்கிறாங்களே, சரி நம்மளும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அரிசியை கீழே போட்டுட்டு ஒரு கிண்ணம் வச்சு ஒரு மூடியும் போட்டு பருப்பும் உள்ளே வச்சிட்டேன். போன வாரம் தான் ஒரு சின்ன குக்கரை வெடிக்க விட்டேன். சரி அந்த பயத்திலே இருந்த விசில் வருமாட்டு நல்லபடியாக விசில் வந்துடுச்சு. பருப்பு கீரை வாங்கி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கவரில் அடியில் பேப்பர் போட்டு அந்த கீரையை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரி நம்ம வச்சோன்னா அந்த ஃப்ரிட்ஜில் வந்து ஏதாவது ஒரு பொருள் வச்சோன்னா அந்த தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அந்த தண்ணியெலாம் அந்த பேப்பர் எடுத்துக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நான் எப்பவுமே ஒரு கீரை கட்டு வாங்கினேன்னா பாதி ஒரு நாள் பண்ணுவேன், பாதி இன்னொரு நாள் பண்ணுவேன். ஏன்னா ஒரு கீரை கட்டில் பாதியே எனக்கு வந்து தாராளமாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கொஞ்சமாக சீரகம் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது கூட வந்து ஒரு காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் இதில் வந்து ஒரு வெங்காயத்தை நல்லா ஓரளவுக்கு சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப ஃபைனலாக சாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு போட்டு இந்த கீரையை போட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு அப்படியே வேக வச்சுருங்க. இந்த கீரை நல்லா வந்து சுருங்கி வெந்திருக்கும். நம்ம குக்கரில் வச்ச பருப்பு அரிசியோட நிலமையை பாருங்கள். பருப்போட மூடியிலலாம் சாதம் வெந்து வந்திருந்தது. சரி ஓகேன்னு கஷ்டப்பட்டு அந்த சாதத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பருப்பு எடுத்து பார்த்தா நல்லாவே வெந்திருந்தது. பருப்பு நல்லா சாஃப்டாக வந்திருந்தது. இப்போ இந்த பருப்பை வந்து இந்த கூட்டு கூட ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கரண்டிலே நல்லா மேஷ் பண்ண முடிஞ்சிருந்தானா நீங்கள் கரண்டிலே மேஷ் பண்ணிக்கலாம். எனக்கு கரண்டி செட் ஆகாதனால நம்ம மத்து போட்டு ஒரு அளவுக்கு மேஷ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க வச்சாச்சு. அவ்வளோதான். இது கூட சிம்பிளாக பூண்டு தட்டி போட்டு ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் சிக்கன் 65 பண்ணியிருந்தேன். இன்னையோட லஞ்ச் வந்து ரைஸ், கீரை கூட்டு, சிக்கன் 65, பொட்டேட்டோ ஃப்ரை. அவ்வளோதான்.